ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்துட்டு ஒரு வழியாக இந்த வீக்லி டாஸ்க் முடிஞ்சாச்சு. இதை வந்துட்டு முடிக்கிறத விட பிக் பாஸை சேர்ந்து முடிச்சு விட்டுருப்பார் போல இருக்குது. ஏன்னா இதுக்கு எதுக்கு இந்த டாஸ்க்கை கொடுத்தாங்க? அவ்வளோ பெரிய செட்டை அமைச்சு இவங்களுக்குலாம் ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்து இதில் பஸர் வேறு அடித்து ஸ்வாப்பிங் பண்ணுங்கன்னு ஒரு புதுசாக ஒரு ரூல் அவர் கொடுத்து இன்றைக்கி நீங்கள் எதுவுமே பண்ணலேன்னு சொல்லிட்டு அவராக வந்து வெளியில் ஒரு செட்டப் வச்சு கொலால் தான் இனிமேல் தண்ணியை பிடிக்கணும்னு சொல்லி என்னென்னமோ பண்ணி பார்த்தாலும் அவங்க ஈகோ அவங்கள வந்து விட்டு கொடுக்கல. சில பேர் வந்துட்டு கேமாக பார்த்து கேமுக்குள்ளே ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு பார்த்தாங்க. ஒரு சில பேர் சும்மா பழியை போட்டு ஒரு இது மாதிரி என்னது ஸ்ட்ரைக் மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் பண்ணி அது வந்துட்டு அப்படியே போய் கடைசியில் வந்துட்டு செக் அப்படின்னு முடிஞ்சுது. சரி, இதில் பார்த்தீங்கன்னா இந்த முடிஞ்ச உடனே எல்லோரும் வந்துட்டு கட்டிப்பிடிச்சி அவங்க விஷயங்களை சொல்கிறாங்க. இதில் ஒன்றும் பார்த்தீங்கன்னா விஜய் விஷால் வந்து முத்துக்குமரனை கட்டிப்பிடிச்சி சூப்பராக பண்ணடா அப்படின்னு சொல்ல, முத்துக்குமரன் விஜய் விஷாலை கட்டிப்பிடிச்சி நீ சூப்பராக பேசின மாப்பிள்ள, இது வரைக்கும் நீ இப்படி பேசி பார்த்ததே இல்லைன்னு அவர் சொல்ல, நானுமே லாஸ்ட்டாக வந்துட்டு அந்த ஓட்டிங் அனாலிசிஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இன்றைக்கி விஜய் விஷால் அந்த பேசின தெளிவான ஒரு விஷயம். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. யாரெல்லாம் பார்த்து ரசிச்சிங்கன்றதை சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஜாக்லின் வந்துட்டு முத்துக்குமரன் கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, தயவு செஞ்சு உன்னை நீ டைரக்ட் நாமினேட் பண்ணிக்காத, நீ அதை தான் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், அதை நீ பண்ணாத அப்படின் போது அவர் யோசிக்கிறார். ஒருவேளை அவர் மைண்டுக்குள்ளே இல்லையான்னு தெரில. ஆனால் அவர் வந்து நாமினேஷனை விரும்புகிற ஒரு ஆள். இல்லை நான் நீ ராணுவ நாமினேட் பண்ணுன்றாங்க. ராணுவ நல்லா தானே பண்ண, அவனை எதுக்கு நாமினேட் பண்ணோம்? அவன் இத்தனை நாளாக நல்லா பண்ணல, இந்த வாரம் கண்டிப்பாக சிறப்பாக பண்ணியிருக்கான். அவன் ஒர்க்கராக இருக்கும்போதும் பண்ணான், அதுக்கப்புறமா யூனியன் லீடராக மாறினதுக்கப்புறம் நிறையா பண்ணானே, அவனை எப்படி நம்ம நாமினேட் பண்ண முடியும் அப்படின்னா கோவாக்கு எல்லாருமே அதை தான் சொல்கிறாங்க. ராணுவ நாமினேட் பண்ணுன்னு. என்ன கேட்டிங்கன்னா, ராணவ் ஏதோ ஒரு விஷயம் பண்ணார், அருண் ஏதோ ஒரு விஷயம் பண்ணார், எதுவுமே பண்ணாமல் சத்யா இருந்தாப்புல ரஞ்சித் இருந்தாங்க. இவங்க 2 பேரும் ஏன் நாமினேட் பண்ணாமல் இருக்குது யாருக்கும் மைண்ட் வர மாதிரி சத்தியமும் புரியல. சரி, ரயான் என்ன பண்ணார்? என்னை கேட்டீங்கன்னா இவங்க 3 பேரில் தான் டைரக்ட் நாமினேஷன்ஸில் ஒருத்தர் வரணும். இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, யார் மெயினாக பேசுவாங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அங்கே வந்து ஒரு மடக்குறாங்க ரயான் மற்றவங்களாம். பட் ஆனால் இங்கே ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அதை எப்படி பேசுன்னு தெரியாமல் இவரும் முழிக்கிறாப்புல. பட் ஷோராக என்ன சொல்லிடுறாங்க, நம்ம ஜாக்லின் நீ வந்து ராணுவ நாமினேட் பண்ணு, மற்றவங்கள வந்து அது சப்போஸ் ராணுவ இல்லைன்னா உன்னை நீ நாமினேட் பண்ணிடாத, அதை கன்ஃபார்மாக சொல்கிறாங்க. உன்னை மட்டும் நீ நாமினேட் பண்ணிடாத, எனக்கு செம்ம கோவம் வந்துடும், ஏன்னா நீ நல்லா பண்ண, நீ வந்து பண்ணிடாத, மற்றவங்களை பண்ணணும்போது அவர் எனக்கு இன்னும் யாரையும் தோணலை அப்படின்றாரு. ஏன் முத்துக்குமரன் நீங்களே வந்து தோணலான்னு சொன்னால் அப்புறம் என்ன சொல்கிறது? ரஞ்சித் சார் சத்யா ரயான்லாம் ஒன்றுமே பண்ணாமல் ஓபி அடிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் தர்ஷிகா, ஆனால் அவங்க அந்த டீமில் அதெல்லாம் டைரக்ட் நாமினேட் பண்ண முடியாது. ஆனாலும் ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் எல்லோரும் போட்டு வெளுக்கணுன்றது என்னோட கருத்து. ஆனால் என்னென்னா இப்போ ரூமர் வர ஒன்று போயிட்டுருக்கு, என்னன்னா தர்ஷிகாவுக்கு தான் வந்துட்டு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்ன்னு. ஐயோ சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இங்கே ஜாக்லின் வந்து முத்துக்குமரன் கிட்ட சொல்கிற விஷயங்களும் முத்துக்குமரன் நாங்கள் பேசின விஷயங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் யாருக்கு போகணும், டைரக்ட் நாமினேஷனில் யார் வரணும்னு நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.